சண்டே ஆஃப்டர்நூன் எலும்பு குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒன் பை ஒன்னாக நல்லா ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காயும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துருந்த அந்த பேஸ்ட்டை மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு ஃபைனலாக குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே போதும், எலும்பு குழம்பு ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், அது கூட எலும்பு குழம்பு தான். பாய்.